நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்லான்னு ஒரு புது அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படி பண்ணலாம், அப்புறம் இது எப்படி அதை யூஸ் பண்ண என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு செட்டிங்ஸ் போகணும். ஸோ செட்டிங்ஸ் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு ப்ரைவசின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கும் டிசேபிள்னு இருக்கும். நீங்கள் அது என்ன பண்ணலனாக்கா வந்துட்டு இங்கே அன்லாக் கொடுத்துட்டு நீங்கள் இது ஃபஸ்ட் என்ன பண்ணால் உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கணும், இல்லைனா வந்துட்டு இது உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ இப்போ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த லாக் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் வந்துட்டு உடனே நீங்கள் லாக் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. இல்லை ஆஃப்டர் வந்துட்டு 1 minute கொடுத்து லாக் ஆகணுமா, இல்லை வந்துட்டு ஆஃப்டர் 30 minutes விட்டு லாக் ஆகணுமான்னு கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இம்மீடியட்டாக வைக்கிறேன். ஸோ நான் வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நான் மற்றவங்க வந்துட்டு எந்த யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வாட்ஸ்அப்பை நான் க்ளோஸ் பண்ணி திருப்பி நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்குது. இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுன்னா வந்து நம்மளுக்கு அனிமேஷன்ஸால் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கிங்களேன், இந்த அனிமேஷன் தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 to 10 seconds நம்மளுக்கு இங்கே காமிக்குது. ஸோ நீங்கள் அது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் இது எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக வந்துட்டு ஆப் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது என்னோடய லாக் பார்த்தீங்கன்னா வச்ச உடனே நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகுது. ஆனால் இந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அனிமேஷனுக்காக கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துட்டு நீங்கள் அது யூஸ் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த அனிமேஷனுக்கு பிடிச்சிக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோவில் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாவது என்ன ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா வந்து நவீன் சர்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து நான் கீழே லிங்க் தரேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டதும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.